إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال نبينا صلى الله عليه وسلم أول ما يحاسب به العبد يوم القيامة من عمله صلاته فإذا صلحت فقد أفلح وأنجح وإذا فسدت فقد خاب وخسر. தொழுகை தொடர்பான வகுப்புக்காக நாம் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கிறோம். தொழுகை இஸ்லாத்தின் இரண்டாவது தூண். கலிமா சொன்ன பிறகு, சத்திய கொள்கையை ஏற்ற பிறகு ஒரு கலிமா சொன்ன முஸ்லிம் மீது கடமையாகக்கூடிய மிகப்பெரிய கடமை இந்த தொழுகை தான். இந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் எத்தனையோ இடங்களில் அகீமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், அல்லது நல்லடியார்களை பற்றி பேசும் பொழுது வயுகீமூன ஸலாத வயுத்தூன ஸகாத்த, அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், ஜகாத்தை தவறாமல் கொடுத்து வருவார்கள் அப்படின்ட்டு தொழுகையை பற்றி எத்தனையோ இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். அப்போ தொழுகையுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் என்ன செய்யணும்? முதலாவதாக புரிந்து கொள்ளணும். தொழுகையின் முக்கியத்துவத்தின் காரணமாக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் இந்த தொழுகை தான் நம்பிக்கை கொண்ட நம்பிக்கையாளர்களாகிய நமக்கும் நம்பிக்கை கொள்ள மறுக்கக்கூடிய காஃபிர்களுக்கும் மத்தியில் உள்ள ஒப்பந்தம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம்? நான் நம்பிக்கை கொண்டவன், நான் கண்டிப்பாக தொழுகையை நிலைநாட்டுவேன் அப்படின்ட்டு காஃபிர்களுடன் ஏதோ நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்ட மாதிரி. நான் நம்பிக்கை கொண்டவன், தினமும் நான் அல்லாஹ்வுக்காக ஐவேளை தொழுவேன். ஆக யார் இந்த தொழுகையை வீணடித்து விடுகிறார்களோ, தொழாமல் விட்டு விடுகிறார்களோ, ஃபமன் தரகஹா ஃபக்து கஃபர், அப்படிப்பட்டவர்கள் குஃபுர் செய்து விடுகிறார்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை விடுவது குஃபுர் என்கிற அளவுக்கு ஹதீஸில் சொல்கிறாங்க. ஆக அந்த அடிப்படையில் இந்த தொழுகையின் முக்கியத்துவத்தை முதலாவது நாம் அறிந்து கொண்டு தொழுகை முறையை கற்றுக்கொண்டு அதை முறையாக பேணி பாதுகாத்து தொழக்கூடிய மக்களாக இருக்கணும். தொழுகையுடைய வழிமுறையெல்லாம் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் மக்ரிப்க்கு பிறகு வகுப்பில் நடத்தப்படும். இப்போ இந்த சபையில் தொழுகை எப்படி கடமையாக்கப்பட்டுச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை கடமையாகப்படுவதற்கு முன்பாக எப்படி தொழுது வந்தாங்க, கடமையாக்கப்பட்ட பிறகு எப்படி அந்த தொழுகையை தொழுது வந்தாங்க என்கிற ஒரு வரலாறு ரீதியான படிப்பினைகளோடு சேர்த்து இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயது அவங்களுக்கு பூர்த்தியாகும் பொழுது நபித்துவம் வழங்கப்பட்டார், தூதுத்துவம் வழங்கப்பட்டார். இப்போ தொழுகை கடமையாக்கப்பட்டது எப்போ? ஐவேளை தொழுகை மிஅராஜ் பயணத்தில். அந்த மிஅராஜ் பயணம் என்பது எக்ஸாக்டாக எப்போது ரசூலுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு என்பதில் என்ன இருக்குது? கருத்து வேறுபாடு இருக்குது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக்கப்பட்டு 10வது வருடமா, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக்கப்பட்டு 11வது வருடமா என்பதில் கருத்து வேறுபாடு இருக்குது. பல அறிஞர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக்கப்பட்ட 10வது வருடம் அந்த மிஅராஜ் சம்பவம் நிகழ்ந்தது அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதுவும் என்ன கிடையாது, உறுதியாக சொல்ல முடியாது. 10வது வருடம் இருக்கலாம், 12வது வருடம் இருக்கலாம், 11ஆம் வருடம் அப்படி இருக்கலாம். ஆக இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக்கப்பட்டு 10 வருடம் கழித்து தான் தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சுன்னா, நபியாக்கப்பட்ட பிறகு உள்ள அந்த காலகட்டத்தில் என்ன செஞ்சாங்க என்பதை பற்றி நம்ம ரசூலுடைய வாழ்க்கை வரலாறை படித்து பார்த்தோம்னா, அதில் முதலாவதாக இரவு தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை அல்லது இரவு தொழுகை என்பது அது ஆரம்பத்திலிருந்தே இருக்குது என்பதற்கு குர்ஆன்லேயும் ஆதாரம் இருக்குது, ரசூலுடைய வாழ்க்கை வரலாறிலும் ஆதாரம் இருக்குது. ஆக ஆரம்பத்திலிருந்தே, நபித்துவத்தின் ஆரம்ப காலத்திலிருந்தே நபிகள் நாயகம் தொழுது வந்த தொழுகை அப்படின்னா அது என்னது?
தஹஜ்ஜுத் தொழுகை. சரியா? இதற்கான ஆதாரம் எந்த வசனத்தில் எந்த சூறாவில் இருக்கு? யாருக்காவது தெரியுமா? முஸம்மில், சூரத்துல் முஸம்மில்ல. இப்போ இந்த சூரா எப்போது ரசூலுக்கு இறக்கி அருளை பெற்றது அப்படின்னா ஆரம்ப காலத்தில். சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா குகையில் ஃபர்ஸ்ட் அல்லாஹ் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி உடைய 5 வசனங்களை கொடுத்தான். அங்கே ரசூலுக்கு அல்லாஹுடைய வஹி வர ஆரம்பமாகிருச்சு. ஆனால் இன்னும் அல்லாஹ் என்ன செய்யலை, அந்த முதல் வஹியில் ரசூலுக்கு பொறுப்பு கொடுக்கலை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் நடந்ததை வரகா பின் நௌஃபல் என்கிற அந்த காலத்தில் இருந்த உண்மையான ஒரு நஸ்ரானி, உண்மையான கிறிஸ்தவர், அவருக்கு வேதத்தின் தௌராத்து இஞ்சிலுடைய கல்வி இருந்தது. ஹிரா குகையில் நடந்ததை அவங்க சொன்னதும் அவங்க சொன்னாங்க, ஹதன் நாமூஸ் அல்லதி ஜா இலா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் வந்த அந்த மலக்கு தான் உங்களிடத்தில் இந்த குகையில் வந்திருக்காரு என்பதை அவர் சொன்னார். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் வஹி வருமா அப்படின்னு எதிர்பார்த்த வண்ணம் இருந்த பொழுது தான் 2வது முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹியை கொண்டு வரும் பொழுது தான் இந்த முத்தஸிர் அத்தியாயம், அடுத்து முஸம்மில் அத்தியாயம், இந்த அத்தியாயங்களின் எல்லா வசனங்களும் அல்ல, முழு சூறா அல்ல, சில வசனங்கள் வழங்கப்பட்டுச்சு. அப்போது முஸம்மில் அத்தியாயம் என்பது ஆரம்ப காலத்தில் இறங்கிய ஒரு சூறா. அப்போ அந்த சூறாவில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் ரசூலை பார்த்து, யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை பொருத்தியிருப்பவரே, குமில் லைல இல்லா கலீலா, இரவில் நீங்கள் நின்று வணங்குங்க, இரவு நின்று வணங்குங்க, இல்லா கலீலா, கொஞ்சோண்டு என்ன செய்யலாம், தூங்கலாம். சரியா? அல்லது நிஸ்ஃபஹு அவு உன்குஸ் மின்ஹு கலீலா, அல்லது பாதி இரவு தூங்குங்க, பாதி இரவு நின்று வணங்குங்க, அல்லது பாதியை விட அதிகமாக, முக்காவாசி உதாரணத்திற்கு தூங்குங்க, கொஞ்சோண்டு எஞ்சு கால்வாசி தொழுங்க. ஆக சில சமயம் பாதி இரவு தூங்குறது, பாதி இரவு நின்று வணங்குவது, சில சமயம் இரவின் பெரும் பகுதி நின்று வணங்குவது, இரவின் ஒரு பகுதி தூங்குவது, சில சமயம் இரவின் பெரும் பகுதி தூங்கிட்டாலும் இரவின் ஒரு பகுதி கட்டாயம் நின்று வணங்குவது என்று அல்லாஹ் சொல்றான். சரியா? இது முஸம்மில் அத்தியாயத்தில் வந்த விஷயம். இதே விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனி இஸ்ராயில் அத்தியாயத்திலையும் குறிப்பிடுறான். சரியா? இஸ்ரா என்கிற சூறா அல்லது பனி இஸ்ராயில் என்கிற சூறால் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக், நபியே தஹஜ்ஜுத் தொழுகை நீங்கள் தொழுங்க, நாஃபிலத்தன் லக், அது உங்களுக்கு, நாஃபிலா என்பதற்கான ஒரு அர்த்தம் என்னன்னா உபரியான. சரியா? இப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். அல்லது இன்னொரு அர்த்தம் என்ன, நாஃபிலா என்பதற்கு கூடுதலான. அப்போ நாஃபிலத்தன் லக், இது உபரியாக நீங்கள் தொழ வேண்டிய தொழுகை. அல்லது சில அறிஞர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தஹஜ்ஜுத் தொழுகை கடமையாக இருந்துச்சு என்பதாக சொல்லுவாங்க இந்த வசனத்தின் அடிப்படையில். ஆக இந்த தஹஜ்ஜுத் தொழுகை நபியே அது உங்களுக்கு பிரத்யேகமாக கூடுதலான ஒரு கடமை. ஆக ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக், நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுகை தொழுங்க, அது உங்களுக்கு நாஃபிலா, உபரி அல்லது கூடுதல் கடமை என்கிற அந்த அர்த்தத்தில். அஸா அன் யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா, ஆக நீங்கள் அல்லாஹ்வை வணங்கி வழிபடும் விதத்திலே தஹஜ்ஜுத் தொழுகையை இதே போல வாழ்நாள் முழுவதும் தொழுது வந்தால் அல்லாஹ் உங்களை என்ன செய்வான், மகாம் மஹ்மூத் என்கிற ஒரு அந்தஸ்தில் அல்லாஹ் உங்களை எழுப்புவான். மகாம் மஹ்மூத் அப்படின்னா என்னது? மகாமம் மஹ்மூதா அப்படின்னா என்ன? இதை தான் நம்ம அதான்க்கு பிறகு உள்ள துவால ரசூலுக்காக நம்ம கேட்போம். யா அல்லாஹ் ஆதி முஹம்மதனில் வசீலத வல் ஃபதீல வபஅஸ்ஹு மகாமம் மஹ்மூதா. அந்த மகாமம் மஹ்மூதாவை தான் அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான், தஹஜ்ஜுத் தொழுங்க, அல்லாஹ் உங்களை மகாம் மஹ்மூதால எழுப்புவான். அந்த மகாம் மஹ்மூத் அப்படின்னா என்னதுன்னா, நாளை மறுமை நாளில் எல்லா மனிதர்களும் ஹஷர் மைதானத்தில் நின்று அல்லாஹ் கேள்வி கணக்கு ஆரம்பிப்பான் என்கிற அந்த விஷயத்தை எதிர்பார்த்த வண்ணம் நிற்பாங்க இல்லையா? நிற்பதே பெரிய ஒரு அசாபாக இருக்கும் பல பேருக்கு. அதுக்கு பிறகு குற்றவாளிகளுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுத்தா அது அதை விட மோசமாக இருக்கும். ஆனால் நிற்பதே பெரிய அசாபு. அல்லாஹ் கேள்வி கணக்கு ஆரம்பிக்கட்டும் என்கிற அடிப்படையில் மக்கள் என்ன செய்வாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சிபாரிசு கேட்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வார், என்னால் முடியாது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போய் கேளுங்க.
மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போவாங்க, அவங்களும் மறுத்துருவாங்க. அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் மறுத்துருவாங்க. அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு ஆறாவதாக இறுதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து பரிந்துரை செய்யுங்க என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அன லஹா, அல்லாஹ் எனக்கு தான் இந்த பரிந்துரை செய்யக்கூடிய அனுமதியை கொடுத்துருக்கிறான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே பரிந்துரை செய்ய பேச ஆரம்பிக்க மாட்டாங்க. அவ்வாறு பேச ஆரம்பிக்க முடியாது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முன்னால். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா செய்வாங்க, நீண்ட நேரம் சஜ்தா செய்வாங்க. அந்த சஜ்தால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், அந்த நேரத்தில் அல்லாஹ்வை புகழ்வதற்கு சில வார்த்தைகளை சொல்லி தருவான். அந்த வார்த்தைகளை கொண்டு ரொம்ப நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவில் இருந்தபடி அல்லாஹ்வை போற்றி புகழ்வாங்க. நீண்ட நேரம் கழித்த பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்லுவான், இர்ஃபா ரஅஸக், தலையை உயர்த்துங்க, எழுந்து நில்லுங்க. சல் துஅதா, நீங்கள் கேளுங்கள், நீங்கள் கேட்பது வழங்கப்படும். இஷ்ஃபா துஷஃபா, நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள், சிபாரிசு செய்யுங்கள், உங்களுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்ன பிறகுதான் ரசூல் பேச ஆரம்பிப்பாங்க. ஆக அத்தனை மக்களுக்காக சேர்த்து ரசூல் அவர்கள் செய்யக்கூடிய இந்த பரிந்துரை ஷஃபாஅத்துக்கு பேர் தான் என்னது, மகாம் மஹ்மூத் அல்லது மிகப்பெரிய ஷஃபாஅத் என்று பெயர். ஆக தஹஜ்ஜுத் தொழுதா அல்லாஹ் வந்து உங்களை அந்த அந்தஸ்தில் உயர்த்துவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களித்தான். ஆக முஸம்மில் அத்தியாயத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இரவு தொழுகை தொழணும் என்கிற கட்டளையை சொல்கிறான். இது எப்போ, ஆரம்ப தூதத்துவத்தின் ஆரம்பத்தில் இருந்தே. அதே போல் பனி இஸ்ராயில் அத்தியாயத்தின் ஒரு வசனத்திலும் அல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழுகையுடைய கட்டளையை ரசூலுக்கு சொல்கிறான். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தே தஹஜ்ஜுத் தொழுகை தொழுது வந்தாங்க. இப்போ ஆரம்பத்திலிருந்து எத்தனை ரகாத்து தஹஜ்ஜுது தொழுது வந்தாங்க எக்ஸாக்டாக என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் மதீனா போன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக எத்தனை ரகாத்துகளை தொழுது வந்தாங்க என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அப்போ ரமதான் அல்லது ரமதான் அல்லாத காலங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை ரகாத்து தஹஜ்ஜுத் மற்றும் வித்தர் சேர்த்து தொழுது வந்ததாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. 8+3 இல்லையா, சில சமயம் 10+3 அப்படியும் தொழுதுதா ஒரு சில ஹதீஸுகளில் வருது. ஓகே, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே இரவு தொழுகை தஹஜ்ஜுத் தொழுகை தொழுது வந்தாங்க. சரி, அந்த தஹஜ்ஜுத் தொழுகையை, இரவு தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் எப்படி தொழுவாங்க, நீண்ட நேரம் நின்று தொழுவாங்க. இது ரசூலுடைய வழக்கம். சரியா, நீண்ட நேரம் தொழுகிறது ரசூலுடைய வழக்கம். அதில் சில சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அதிகமாக அதை நீட்டி தொழுவாங்க. நார்மல் நாட்களில் நீட்டி தொழுவதை விட சில சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாக அதை நீட்டி தொழுவாங்க. நார்மலாக ரசூல் அவர்கள் அதை நீட்டி தொழுவாங்க, ரொம்ப நேரம் நின்று தொழுவாங்க. அதற்கான ஆதாரம் என்ன, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ரசூலுடைய இரவு தொழுகை குறித்து கேள்வி கேட்கப்படும். அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதில் சொல்லுவாங்க, லா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகை எவ்வளவு சிறப்பாக அது இருக்கும், எவ்வளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நீட்டி தொழுவார் என்பதை கேட்காதே. அதை என்ன செய்ய முடியாது, வார்த்தையால், உண்மையில் சொல்ல போனால் வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. ஆக ரசூல் எவ்வளவு சிறப்பாக தொழுவார், எவ்வளவு நீட்டி தொழுவார் என்று என்னிடம் கேட்காதே அப்படின்ட்டு சொல்லிட்டு, இருந்தாலும் கேட்குறாங்க என்கிற அடிப்படை என்ன செய்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 அப்படின்ட்டு 4 ரகாத் தொழுத பிறகு என்ன செய்வாங்க, நீட்டி தொழுத பிறகு கொஞ்சம் கேப் கொடுப்பாங்க. அப்புறமா எழுந்து மீண்டும் என்ன செய்வாங்க, 2 ரகாத் பிறகு 2 ரகாத் அப்படின்ட்டு அந்த 4 ரகாத்துக்கு நடுவில் பெருசாக கேப் கொடுக்காம ரொம்ப நேரம் உட்காராமல் எழுந்து 4 ரகாத்து சேர்த்து தொழுவாங்க. அதில் என்ன செய்வாங்க, நீண்ட ரகாத்துகள் இருக்கும் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் என்ன வருது ரசூலுடைய இரவு தொழுகை தஹஜ்ஜுத் தொழுகை பற்றி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் நின்று தொழும் பொழுது ரசூலுடைய கால்கள் வீங்கிரும். கால்கள் வீங்கும் அளவிற்கு, காலில் வீக்கம் ஏற்படும் அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று தொழுவாங்க. பெரும்பாலும் நமக்கு அந்த மாதிரியான ஒரு லேசான வீக்கம் எப்போ தெரியும், ரொம்ப நேரம் பயணத்தில் உட்காந்துட்டே போகிறோம், 6 மணி நேரம் 7 மணி நேரம் அப்படியே காலை அசைக்க முடியாமல் உட்காந்து போனால் கால்கள் ஓரளவுக்கு பார்த்தா எப்படி இருக்கும், வீங்கி போகிற மாதிரி தெரியும். அதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகையில் நிற்கும் காரணத்தினால் வீக்கம் ஏற்படும்னா யோசிச்சு பாருங்கள்.
அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படும், யா ரசூலல்லாஹ், கால்கள் வீங்கும் அளவிற்கு எதற்காக இவ்வளவு நேரம் நீண்ட ரக்காத்துகள் வந்து நீங்கள் தொழணும் அப்படின்னு கேட்க போகும்பொழுது, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னாங்க? அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு ஈமான் கொடுத்துருக்கிறான், சரியா, நபித்துவத்தை கொடுத்துருக்கிறான், மக்களை அழைக்கக்கூடிய அந்த பொறுப்பு, இப்படிப்பட்ட அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை, இரவு தொழுகை நீட்டி தொழுவார் என்பதை சொல்லக்கூடிய ஹதீஸுகள். சரி, சில சமயம் ரொம்ப அதிகமாக, நார்மல் நாட்களை விட மிக அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? அந்த தஹஜ்ஜுத் தொழுகை நீட்டி தொழுவாங்க. எந்த அளவுக்கு தொழுவாங்க? இதை பற்றி ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருந்தா சொல்லுங்கள் பார்க்கலாம். நார்மலாகவே கால்கள் வீங்கும் அளவுக்கு தொழுறதா ரசூலுடைய ஒரு பழக்கம் மாதிரி இருந்துச்சு, சரியா? அதில் நார்மலை விட ரொம்ப அதிகமாக நீட்டி தொழுவதற்கு உதாரணம், ருக்கு சுஜூது, அந்த ரெண்டுக்கு நடுவில் நிற்கிறது அல்லது உட்கார்றது, இதெல்லாம் ஏறக்குறைய சமமாக இருக்கும். லைலத்துல் கதரில், அதாவது லைலத்துல் கதர் நார்மல் நாட்களில் ரொம்ப நேரம் நின்று தொழுவாங்க ரசூல். இது ரசூலுடைய வளமையான ஒரு அமல். சில சமயம் ரொம்ப அதிகமாக நீட்டி தொழுவாங்க என்பதற்கு சில ஹதீஸுகள் இருக்குது. அது ஞாபகம் வருதான்னு பார்க்குறேன். இகாமத் சொல்கிற, ஓகே, அது எப்போ ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் தான் அது ரொம்ப நேரம் நீட்டி தொழுதாங்கன்னு சொல்ல முடியும். எப்போ ஆரம்பித்தாங்க, ஃபஜர் வரைக்கும் முடித்தாங்க, அண்ட் எத்தனை ரக்காத் தொழுதாங்க என்பதை பொறுத்து தான் எவ்வளோ நீட்டி தொழுதாங்க என்பதை கணிக்க முடியும், இல்லையா? ஓகே, சொல்லுங்கள். ஒரு ரக்காத்தில் என்னென்ன ஓதுனாங்க? சூரத்துல் பக்ரா, ஆலு இம்ரான், சூரத்துல் நிசா, சரியா? இது மொத்தமாக சேர்த்து பார்த்தா பாரா ஜுஸ்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி பார்த்தா எத்தனை பாரா, எத்தனை ஜுஸ்ஸு வரும்? பக்ரா, ஆலு இம்ரான், நிசா, 3 சூரா, 5.25, ஏறக்குறைய என்னது 5.25 ஜுஸ்ஸு, சரியா? ஹுதைஃபா பின் யமான் அநேகமாக அறிவிக்கிறாங்க. இதே மாதிரி கொஞ்சம் நீட்டி தொழுகையில் போய் மாட்டிக்கிட்ட இன்னொரு சஹாபியும் அநேகமாக இப்னு மஸ்ஊத் எல்லாம் அப்படி தொழுதுருக்காங்க போல இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தகவலை அறிவிக்கிறது ஹுதைஃபா பின் யமான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகை தொழுதுட்டு இருந்தாங்க. சரி, ரசூலோடு சேர்ந்து தொழலாம் அப்படின்ட்டு இவர் என்ன செய்கிறாரு? ரசூலோடு சேர்ந்து நிற்கிறாரு. அப்போது நிற்கக்கூடியவர் இங்கே வந்து நிற்காமல் பின்னாடி நின்றார், என்ன தெரியல, அல்லாஹு ஆலம். இங்கே ரைட் சைடு வந்து நிற்கிறதான சட்டம். அப்படி வந்து நின்றுருந்தால் ரசூல் அநேகமாக அவ்வளோ நீட்டி தொலை வச்சிருக்க மாட்டார், கூட நிற்கிறாருன்ட்டு. அநேகமாக பின்னாடி வந்து நின்றுப்பார் ரசூல்கிட்ட சொல்லாமல். அந்த டைமில் அவருக்கு ரைட் சைடில் நிற்கணும்னு நினைக்கிற சட்டம் தெரியாமலும் போயிருக்கலாம் அந்த சஹாபிக்கு. ஆக மொத்தத்தில் அவர் ரசூலோடு சேர்ந்துட்டார் ஜமாத்தில். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? சூரத்துல் பக்ரா ஓதுறாங்க. சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்ப வசனங்கள் ஓதும் பொழுது ஹுதைஃபா பின் யமான் நினைக்கிறாரு, அநேகமாக ரசூல் வந்து ஒரு 100 வசனங்கள் ஓதிய பிறகு ருக்கு செய்வாங்க. ஆனால் 100 வசனங்கள் ஓதிய பிறகு ரசூல் தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இவர் வந்து கால் வலி தாங்க முடியாமல் அவருக்கு எப்போடா ருக்கு பண்ணுவாங்க என்கிற மாதிரி அவருக்கு சிந்தனைகள் போகுது. சரி, சூரத்துல் பக்ரா முடித்த பிறகு கண்டிப்பாக ரசூல் ருக்கு பண்ணிடுவாங்க என்பதாக நான் எண்ணினேன். ஆனால் பக்ரா முடிச்சுட்டு அப்புறமா ரசூல் என்ன செஞ்சாங்க? சூரத்து அன்-நிசா 4வது சூரா ஆரம்பிச்சிட்டாங்க, சரியா? அந்த காலத்தில் அநேகமாக சில வசனங்கள் அதில் குறைவாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த சூறாக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்கி கம்ப்ளீட் ஆச்சு, சரியா? அப்போ அந்த டைமில் சில வசனங்கள் நிசாலையும் சில வசனங்கள் பக்ராலையும் குறைவாக கூட இருந்திருக்கலாம். அப்போது 5 ஜுஸ் எக்ஸாக்டாக வரணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அந்த 3 சூறா அந்த டைமில் இருந்த அளவுக்கு ரசூல் ஓதுனது பெரிய அது லென்த்தியான விஷயம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து நிசாத்தியாத்து ஓதுறாங்க. சரி, அதில் 100 வசனங்கள் ஓதி ரசூல் ருக்கு செய்வாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் ரசூல் நிற்கலை, தொடர்ந்து ஓதுறாங்க. நிசா சூறா முடிச்சுட்டாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்க? 3வது சூறா ஆலு இம்ரான் ஓத ஆரம்பிச்சிடறாங்க, சரியா? ஆக ஆலு இம்ரான் ஓதி முடிச்சுட்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கு செஞ்சாங்க. சரி, இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? இந்த சூறாக்கள் ஓதுனது மட்டும் இல்லை, இந்த சூறாக்களை ஓதும் பொழுது எங்கெல்லாம் இடையில் வந்து சொர்க்கத்தை பற்றி வசனங்கள் வருமோ அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்களாம்? சொர்க்கத்தை பற்றி வரக்கூடிய இந்த வசனத்தை ஓதி முடித்த உடன் நின்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நேரம் குர்ஆன் திலாவத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு துவா செய்வாங்க. யா அல்லாஹ், நான் உன்னுடைய சொர்க்கத்தை கேட்கிறேன்,
அப்படின்ட்டு அங்கெல்லாம் சொர்க்கத்தை கேட்பாங்க. எங்கெல்லாம் நரகத்தை பற்றி வசனங்கள் வருமோ அந்த வசனத்தை ஓதி முடித்த பிறகு ரசூல் திலாவத்தை கொஞ்ச நேரம் நிப்பாட்டிட்டு, யல்லா நான் உன்னிடத்தில் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்ட்டு சொர்க்கத்தை கேட்பதும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதும் இதையும் ரசூல் அடிக்கடி செஞ்சுருக்காங்க அந்த திலாவத்தில். அப்புறமா தான் நபிசுவாசம் ருக்கு செய்கிறாங்க. அண்ட் ருக்கு சுஜூத் எப்படி, அதுவும் நார்மல் ருக்குவை விட இந்த இந்த ஹியாம் அளவுக்கே அப்படியே ருக்கு செஞ்சுருக்கணும் அவசியம் இல்லை. 2 மணி நேரம் ஹியாம் செஞ்சாங்கன்னா 2 மணி நேரம் ருக்கு அப்படி கிடையாது. நார்மல் ருக்குவை விட அது என்னது ரொம்ப லென்த்தி. ருக்குக்கு பிறகு ஏஞ்சி நிற்கிறதும் நார்மல் ஹியாமை விட ரொம்ப லென்த்தி. சஜிதாவும் என்னது நார்மலாக செய்கிற சஜிதாவை விட ரொம்ப நீண்ட நேரம். இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு தொழுதாங்கன்னு வருது. ஆக இப்படியும் சில சமயம் என்ன செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு நின்று தொழுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகையில் நின்று அல்லாஹவை வணங்கணும். ஏன்னா தஹஜ்ஜுத் தொழுகைக்கு அல்லாஹ் யூஸ் பண்ணுற வார்த்தையே, அல்லது தொழுகைக்கும் பொதுவாக அல்லாஹ் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை என்னது, ஹியாம். ஹியாம்னா என்னது, நிற்பது. அப்போ நிற்பது அது முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது தொழுகையில். அதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய இறுதி காலங்களில் கூட 60 கிராஸ் பண்ணி போன அந்த காலத்தில் கூட தஹஜ்ஜுத் தொழுகையில் முடிந்த அளவு நின்று தொழணும் என்பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி எவ்வளவு தீவிரமாக இருந்திருக்காங்கன்னா, கடைசி காலங்களில் ரசூலால் ஃபஸ்ட் எல்லாம் நின்று தொழுற மாதிரி என்ன செய்ய முடியாது, ரொம்ப நீண்ட நேரம் நின்று தொழ முடியாது. ஆக ரசூல் என்ன செய்வாங்களாம், ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஆரம்பத்தில் ரக்காத் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது உட்கார்ந்து ஆரம்பிப்பாங்க. சரியா, ஒரு 100 வசனம் அப்படின்னு வருது நினைக்கிறேன் ஹதீஸ். ஆயத்தனிஷ் 100 வசனங்கள் இருக்கும் பொழுது, இப்போ ரசூல் ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்களே மனசில். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மனசில் பிளான் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி ஃபஸ்ட் ரக்காத்தில் நிசா அத்தியாயம் ஓதணும் அப்படின்னா ஆரம்பம் எப்படி தொடங்குவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நின்று ஆரம்பிப்பாங்க ரக்காத்தை, நிசா அத்தியாயம் ஓதுவாங்க. எங்கே வந்து ருக்கு செய்யணும்னு ரசூல் பிளான் பண்ணாங்களோ அதுக்கு இன்னும் ஒரு 100 வசனம் இருக்குது அப்படின்னா அப்போது ரசூல் என்ன செய்வாங்களாம், எழுந்து நின்றுவாங்க. 100 வசனம் அளவுக்கு நின்று தொழுதுட்டு அப்புறமா ருக்கு, தென் சஜிதா. 2வது ரக்காத்துலையும் ஆரம்பத்தில் உட்கார்ந்து சில வசனங்கள் ஓதுவாங்க. இன்னும் ஒரு 100 வசனம் இருக்குது ருக்கு செய்கிறதுக்குன்னா எழுந்து நின்று என்ன செய்வாங்க, அந்த 100 வசனத்தை ஹியாம் நிலையில் ஓதிட்டு அப்புறமா ருக்கு செய்வாங்க. அப்போது உட்கார்ந்து தொழுவதும் நின்று தொழுவதும் என்பதை மிக்ஸ் பண்ணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி தொழுவாங்க. இது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு அடியானாக நின்று தொழணும் என்பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நிலைப்பாடை பார்க்குறோம். ஆக இரவு தொழுகை தஹஜ்ஜுத் தொழுகை என்பது நபித்துவத்தின் ஆரம்பத்தில் இருந்து ரசூல் அவர்கள் முதுமை அடைந்து பழையபடி நின்று தொழ முடியாவிட்டாலும் முடிந்த அளவுக்கு நின்று தொழணும் என்று முயற்சி செய்கிற அந்த காலம் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் தஹஜ்ஜுத் தொழுகை ஒரு பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக இருந்துச்சு ரசூலுடைய வாழ்க்கையில். சரி, இவ்வாறு தஹஜ்ஜுத் தொழுகை ரசூல் அவர்கள் ஆரம்பத்தில் தொழுதாங்க. இது போக வேறு ஏதாவது தொழுகை இருந்துச்சா மேராஜுக்கு முன்பு அப்படின்னு சொன்னால், சில வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா, அந்த விதத்தில் வந்து காலையில் 2 ரக்காத், மாலையில் 2 ரக்காத் இது தொழுகை வந்து கடமையாக்கப்படுவதற்கு முன்பு இந்த மாதிரி ரசூலும் சஹாபாவும் காலையில் 2 ரக்காத், மாலையில் 2 ரக்காத் தொழுது வந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் செய்கிறாங்க, பதிவு செய்கிறாங்க. இது மேராஜுக்கு முன்பாகவே தொழுகை கடமை இல்லை, ஆனால் அல்லாஹ்வை நினைவு கூறணும். அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக தொழுகையை நிலைநாட்டும் விதத்திலே காலையில் 2 ரக்காத், மாலையில் 2 ரக்காத் தொழுது வந்ததாக சொல்லப்படுது. ஆக இது வந்து நபித்துவத்துக்கு முன்பு இருந்த விஷயம். சரி, மேராஜுக்கு முன்பு, நபித்துவத்திலிருந்து மேராஜ் சம்பவம் வரை. மேராஜ் சம்பவத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு தொழுகையை, கடமையான தொழுகையை வழங்கினான் ஒரு அன்பளிப்பாக. ஆரம்பத்தில் அல்லாஹ் எத்தனை வேளை தொழுகையை கடமையாக்கினா, 50. சரியா, 50 வேளை தொழுகையை, கடமையான தொழுகையை வாங்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கீழே வரும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாமை சந்திப்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திச்சிங்களா, அல்லாஹ் ஏதாவது அன்பளிப்பு கொடுத்தானா அப்படின்னு கேட்க, 50 வேளை தொழுகை எல்லாம் கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, உம்மத்தால் இந்த மாதிரி 50 வேளை தொழுகை தொழ முடியாது, போய் அல்லாஹ் கிட்ட குறைச்சிட்டு வாங்க. ரசூலுல்லாஹி அகைன் போவாங்க, 5 வேளை தொழுகை எல்லாம் குறைப்பான், 45. மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, மீண்டும் போவாங்க. இது மாதிரி 5 தொழுகைகள் அப்படி குறைச்சி 5 வேளை தொழுகை இறுதியாக நிற்கும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லாஸ்ட்டாக என்ன சொல்லுவான்,
இது ஐவேளை தொழுகை. ஆனால் இதை நீங்கள் தொழுதால், உங்களுடைய உம்மத் தொழுதால், அதற்கு நான் தரக்கூடிய கூலி எவ்வளோ? 50. ஃபஸ்ட்டு அல்லாஹ் கடமையாக்கினா அந்த 50 வேளை தொழுகைக்கான கூலி கிடைச்சிரும். ஆனால் தொழ வேண்டிய நேரங்கள் 5 நேரங்கள் தான். இது மற்ற நன்மைகளுக்கும் அல்லாஹ் சொன்ன ஒரு சட்டம் தான் இல்லையா? ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சால் எத்தனை கூலி எழுதப்படும்? நம்முடைய பதிவு புத்தகத்தில் 10 மடங்கு. ஒரு நன்மையான காரியத்தை செய்தால் அதற்கான கூலி எழுதப்படும். அந்த கூலி 10 மடங்கு எழுதப்படும். அப்போ 10லிருந்து 700 வரை. ஆனால் மினிமம் குறைந்தது 10 மடங்கு. அப்போ அந்த விதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 50 வேளை தொழுகையை கடமையாக்கி தன் அருளால் அதை குறைத்து 5 வேளை ஆக்கிட்டான். ஆனால் மீண்டும் அல்லாஹ் தன்னுடைய அருளால் அந்த 5 வேளை தொழுகைக்கு கூலி எவ்வளோ தருவான்? குறைந்தது 50 வேளை. குறைந்தது அல்லாஹ் நாடினால் அது 700 மடங்கு வரை கூட மாற்றி எழுதப்படலாம் ஒரு வேளை தொழுகைக்கு. இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜ் பயணத்தில் தான் தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. ஆனால் ஆரம்பத்தில் அது கடமையாக்கப்பட்டுச்சு இல்லையா? அப்போது 2 ரக்காத் தான் கடமையாக இருந்துச்சு 5 வேளை தொழுகை. ஆனால் ரக்காத்துகள் என்னது? 2. இதில் மக்ரிப் தொழுகை எக்ஸாக்டாக எப்படி இருந்துச்சு நான் கொஞ்சம் தேடி பார்த்தேன், படித்து. ஆனால் அதை பற்றி ஒன்றும் தனி தகவல் அப்படின்னு எனக்கு கிடைக்கல. அநேகமாக அது கூட என்னவாக இருந்திருக்கும்? 2 வேளையாக இருந்திருக்கலாம், அல்லாஹு ஆலம். அல்லது அது மட்டுமே ஆரம்பத்திலிருந்து 3 ரக்காத்தாக கூட இருந்திருக்கலாம், அல்லாஹ் நன்கறிந்தவன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன அறிவிக்கிறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்த பிறகு துஹர், அசர், இஷா 4 ரக்காத் இருக்கு இல்லையா? இந்த தொழுகைகளில் அல்லாஹ் 2 ரக்காத்தை அதிகப்படுத்தினான். சரியா? ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு பயண தொழுகை மாத்திரம் 2 ரக்காத்தாகவே வைக்கப்பட்டது அப்படின்ட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. ஆக இந்த ஹதீஸில் என்ன புரியுதுன்னா, தொழுகை கடமையாக்கப்பட்ட பிறகு இப்போ நாம் தொழக்கூடிய 2, 4, 4, 3, 4 இந்த கணக்கு இருந்திருக்கல. அநேகமாக 5 வேளை தொழுகையும் எப்படி இருந்துச்சு? 2 ரக்காத் அப்படி இருந்துச்சு. ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சான்? 4 ரக்காத் தொழுகையை 4 ரக்காத்தா அந்த சட்டத்தை கொடுத்தான் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அந்த 4 ரக்காத் தொழுகையும் பழைய கணக்குப்படி 2 ரக்காத்தா எப்போ இருக்குது? பயணத்தில் மட்டும் அந்த சட்டம் இருக்குது என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொன்னால், மக்களை அந்த மக்கத்து வாழ்க்கையில் சுற்றி மக்கத்து காஃபிர்களுடைய டார்ச்சர், சரியா, பகிரங்கமாக அல்லாஹ்வை வணங்குவதாக கண்டால் அவங்க என்ன செய்வாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே பல முறை என்ன செஞ்சுருக்காங்க? அவங்க துன்புறுத்தி இருக்கிறாங்க. சஜ்தாவில் இருக்கும் பொழுது ஒட்டகத்தின் இதை கொண்டு போடுவது, அப்படியெல்லாம் செய்யும் பொழுது பகிரங்கமாக தொழுகிறது சிரமமான ஒரு காரியம் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரக்காத்துடைய எண்ணிக்கையும் குறைவாக சொல்லியிருப்பான். சரியா? அதே மாதிரி ஜமாத் தொழுகையும் மக்கா வாழ்க்கையில் மேராஜ் பயணத்தில் தொழுகை கடமையாக்கப்பட்ட பிறகு கூட இன்னும் என்ன செய்யலை? அல்லாஹ் ஜமாத் தொழுகை சட்டத்தை எல்லாம் சஹாபாவுக்கு சொல்லலை. தனித்தனியாக தான் தொழுதுட்டு இருந்தாங்க. 2 ரக்காத்தாக 5 வேளை தொழுதுட்டு இருந்தாங்க. இது இந்த சலுகைகள் எல்லாமே எதுக்கு அப்படின்னா, அந்த மக்கத்து வாழ்க்கையுடைய சூழலில் ஜமாத் தொழுகை நடத்துவதும் அல்லது 4 ரக்காத் தொழுவதும் சஹாபா பெருமக்களுக்கு மிக சிரமமான காரியமாக இருந்திருக்கும். அதுக்காக அந்த நிலைக்கு ஏற்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சலுகையோடு தான் ஃபஸ்ட்டு கடமையாக்கினான். அடுத்தபடியாக தான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஹிஜ்ரத் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்த பிறகு இப்போ என்னது? சுதந்திரமான ஒரு சூழல். அங்கே பிரச்சனைகள் இருந்துச்சு, பிரச்சனைகள் இல்லாமல்லாம் கிடையாது. மக்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களுக்கு ஒரு வகையான எதிரிகள் அப்படின்னா, மதீனா வாழ்க்கையில் எத்தனை வகையான எதிரிகள் இருந்தாங்க? மக்கா வாழ்க்கையில் யார் எதிரிகள்? சிலை வணங்கிகள், மக்கத்து காஃபிர்கள், முஷ்ரிக்கீன்கள் அப்படி சொல்கிறோன்னே அவங்க. மதீனா வந்த பிறகு அவங்களும் எதிரிகளாக இருக்கிறாங்க. இன்னும் புதுசாக வந்த 2 வகையான எதிரிகள் யார்? முனாஃபிகீன்கள், யூதர்கள். அப்போ மதீனா வாழ்க்கை ஒன்றும் சுகமான டென்ஷன் இல்லாத வாழ்க்கை, மக்கால தான் நிறைய பிரச்சனை அப்படி கிடையாது. மதீனாலையும் என்ன இருக்குது? பிரச்சனைகள் இருக்குது, சோதனைகள் நிறைய இருக்குது. மக்கா வாழ்க்கையில் ஒரு வகையான எதிரின்னு சொன்னால், மதீனா வாழ்க்கையில் 3 விதமான எதிரிகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல். அப்போது இறுதி வரை சோதனைகளுக்கு மத்தியில் தான் ரசூலுடைய வாழ்க்கை போச்சு. ஆனால் என்னது? அல்லாஹ்வை வணங்கி வழிபடுறதுல சுதந்திரம். மதீனா வந்த பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலை உருவாக்குனாங்க. ரசூல் அவர்கள் கட்டி எழுப்பிய ஃபஸ்ட்டு பள்ளிவாசல் என்னது? முதல் பள்ளிவாசல் மஸ்ஜிது குபா, குபாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல். அது அந்த காலத்தில் வந்து மதீனா நகரத்துக்கு வெளியே உள்ள ஒரு கிராமம். அது இப்போது அது ஃபுல்லாக அதையும் தாண்டி பெரிய சிட்டி. அந்த காலத்தில் மதீனா என்கிற நகரத்துக்கு அதுக்கு யஸ்ரிப்னு பேர். யஸ்ரிப் என்கிற அந்த மதீனாவுக்கு வெளியே ஒரு சின்ன கிராமம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வரும் பொழுது டைரெக்டாக மதீனாவில் என்டர் ஆகலை, குபாவில் போனாங்க. அங்கேயும் இஸ்லாத்தை தழுவிய சஹாபாக்கள் இருந்தாங்க. அங்கே ஒரு பள்ளிவாசலை கட்டி எழுப்பினாங்க, மஸ்ஜித் குபா. அடுத்து ரசூல் மதீனாவில் என்டர் ஆகிறாங்க. மதீனா வந்த பிறகும் ரசூல் செஞ்ச ஃபஸ்ட்டு வேலை என்னது? அல் மஸ்ஜிதுன் நபவியை கட்டினது. சரியா? அப்போது பள்ளிவாசல் கட்டி எழுப்பிய பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான்? இப்போது ஜமாத் தொழுகையை விதிக்கிறான். பல அறிஞர்களுடைய பார்வையில் ஜமாத் தொழுகை என்னது? கட்டாய கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தொழுகை நடத்துவதற்காக வேண்டி வந்து நிற்கிறாங்க. இகாமத்து சொல்லப்படுது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? யார் தொழுகைக்காக வரவில்லையோ அந்த மக்களை நோக்கி, அந்த மக்களுடைய வீடுகளை நோக்கி சென்று அவர்களுடைய வீடுகளோடு சேர்த்து, அல்லது அவர்களுடைய வீடுகளை அந்த மக்களோடு சேர்த்து எரித்து விட வேண்டும் என்று நான் எண்ணினேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு பெரிய வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு வெறுமனே வலியுறுத்தப்பட்ட முஸ்தஹப்பான விஷயத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்க. கடமையான கட்டாய கடமையான ஒரு ஃபர்தான விஷயத்துக்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. இன்னும் பல ஆதாரங்கள் காட்டுவாங்க அறிஞர்கள். அதில் இன்னொரு முக்கியமான ஆதாரம், இது ஒரு முக்கியமான ஆதாரம். இன்னொரு முக்கியமான ஆதாரம் தான் என்னது? போர் உடைய சமயத்தில் களத்தில் ஜமாத் தொழுகை எப்படி தொழணும் என்கிற சட்டங்களை எல்லாம் வந்து குர்ஆன்லேயும் சொல்லியிருக்கிறான். சரியா? களத்தில் எதிரியோடு போர் செய்யும் பொழுது எப்படி ஜமாத் தொழுகையை நிறைவேற்றணும் என்கிற வழிமுறை எல்லாம் சொல்லுவான். சரியா? உதாரணத்திற்கு ஒரு ரக்காத் என்ன செய்வாங்க, ஒரு சாரார் ரசூலுக்கு பின்னாடி நின்று தொழுவாங்க. தொழும் பொழுது அவங்க என்ன செய்யலாம், இதை வந்து ஆயுதங்களை பக்கத்தில் வச்சுட்டு அவங்க தொழலாம். பின்னாடி சில பேர் போர், அல்லது முன்னாடி சில பேர் போர் செஞ்சுட்ருப்பாங்க. ஒரு ரக்காத் தொழுத மக்கள் என்ன செய்யணும், ஒரு ரக்காத்துக்கு பிறகு அப்படியே ஜமாத்தை விட்டு போயிடணும். தொழாத மக்கள் வந்து என்ன செய்யணும், உதாரணத்திற்கு வந்து ரசூலுக்கு பின்னாடி நின்று அவங்க தொழணும். இவங்க தொழுகையை முடிச்சுட்டு மிஞ்சிருக்கிற ரக்காத்தை நிறைவேற்றி அவங்க போனாங்கன்னா அவங்க என்ன செய்யணும், மீண்டும் வந்து தன்னுடைய பெண்டிங் ரக்காத்தை தொழுது சலாம் கொடு. இந்த மாதிரியான வழிமுறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். கூடுதலான சில வழிமுறைகள் ஹதீஸிலும் வந்திருக்கு. அப்போ இதை ஆதாரமாக வச்சு அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, ஜமாத் தொழுகை கட்டாய கடமை ஆண்களுக்கு. அது எப்படி அந்த விஷயத்தை வச்சு ஆதாரம் எடுக்க முடியும்? போரில் களத்தில் ஜமாத் தொழுகைக்கான வழிமுறை எல்லாம் சொல்லித்தரானே, அதை வைத்து ஜமாத் தொழுகை ஆண்களுக்கு கட்டாய கடமை என்பதை எப்படி புரிஞ்சிக்க முடியும்? அப்படி ஜமாத் தொழுகை கடமை இல்லை அப்படின்னு சொன்னால் களத்தில் அப்படி தொழணுன்ட்டு அல்லாஹ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அவசியம் தொழுதாகணும். அவங்கவுங்க என்ன செய்யலாம், ஒன்று ஒன்றா போயிட்டு தனியாக தொழுது வந்துடலாமே. ஆனால் ஜமாத் தொழுகைக்கு அல்லாஹ் வந்து களத்தில் அந்த வழிமுறையை சொல்லி கொடுக்கும் பொழுது எதிரிகளுடைய பயம் இல்லாத நார்மலான டைமில் கண்டிப்பாக அது என்னது, களத்திலேயே ஜமாத் தொழுகை அல்லாஹ் நிறைவேற்றும்படி கட்டளையிடும் பொழுது நார்மல் டைமில் எதிரிகளுடைய பயம் எதுவும் கிடையாது. சரியா? அபயம் உடைய நிலையில் இருக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக ஜமாத் தொழுகை என்பது ஆண்களுக்கு கடமை அப்படின்ட்டு இன்னும் பல ஆதாரங்களை முன்வைத்து சொல்லுவாங்க. ஆக இந்த ஜமாத் தொழுகையுடைய வழிமுறை எங்கே வந்துச்சு? மதீனா வந்த பிறகு தான். சரியா? மதீனா வந்த பிறகு தான் பள்ளிவாசல் கட்டி எழுப்பி ஃபுல் கண்ட்ரோல் இருக்குது, சுதந்திரமாக வணங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆக அந்த நிலையில் ஜமாத் தொழுகை ஆரம்பிக்கப்படுது. ஜமாத் தொழுகையும் சரி, 4 ரக்காத் தொழுகை 4 ரக்காத்தாக தொழுவதும் சரி. சரி, இப்போ இங்கெல்லாம் தொழுதுட்டு இருந்தாங்களே ரசூலு சஹாபாக்கள், இப்போ ஜமாத் தொழுகையும் ஆரம்பமாயிருச்சு. எந்த ஹிப்லாவை நோக்கி தொழுது இருந்தாங்க? பைத்துல் மக்தீஸ். சரியா? பைத்துல் மக்தீஸை நோக்கி, அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தான் தொழுதுட்டு இருந்தாங்க. மதீனா வந்து ஜமாத் தொழுகை ஆரம்பிக்கப்பட்டு தொழுது வந்தாங்களே, இங்கே வந்து ஒரு 16-17 மாதங்கள் ஏறக்குறைய பைத்துல் மக்தீஸை நோக்கி தான் தொழுது வந்தாங்க. மக்காலையும் அதே தான், மதீனா வந்த பிறகும் பைத்துல் மக்தீஸை நோக்கி தான் தொழுதுட்டு இருக்கிறாங்க. ஒரு ஏறக்குறைய 1.5 வருஷம். அப்புறமா தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், பைத்துல் மக்தீஸ் என்கிற ஹிப்லாவை மாற்றி
காபத்துல்லாவை ஹிப்லாவாக ஆக்கினா. அதுக்கு பிறகு காபத்துல்லாவை முன்னோக்கி தொழ ஆரம்பித்தாங்க. சரியா, கியாமத் வரைக்கும் அதுதான் ஹிப்லா. இவ்வாறு ஜமாத் தொழுகை ஆரம்பித்த பிறகு அந்த ஜமாத்துக்கு குறிப்பிட்ட நேரத்தில் சஹாபாவை ஒன்று கூட்டக்கூடிய ஒரு ப்ராப்பரான வழிமுறை இல்லை. சரியா, நேரங்கள் இருக்குது. ஃபஜருடைய நேரம் என்ன, ஃபஜர் சாதிகிலிருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒரு நேரம் இருக்குது. துஹருக்கு நடு உச்சிலிருந்து கொஞ்சம் சாய்ந்த பிறகு துஹருடைய டைம் ஆரம்பிக்கும்ட்டு நேரம் தெரியும். ஆனால் ஜமாத் தொழுகைக்காக குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் மக்களை ஒன்று கூட்டக்கூடிய ஒரு வழி இல்லாமல் இருந்துச்சு. சீக்கிரமாக வரவங்க ரொம்ப நேரம் எதிர்பார்க்குற மாதிரி ஆயிரும். சில சமயம் கொஞ்சம் தாமதமாக வரக்கூடியவங்களுக்கு ஜமாத்து மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இஷா தொழுகைக்கு பிறகு சஹாபா ஒன்று கூட்டி மக்களை ஜமாத் தொழுகைக்காக கூப்பிடுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை செய்கிறாங்க. அதுக்கு சில சஹாபா சொன்னாங்க, நெருப்பு மூட்டலாம், டைம் ஆனதும் நெருப்பு மூட்டலாம். சில பேர் சொன்னாங்க கொடி ஏற்றலாம், சில பேர் சொன்னாங்க மணி அடிக்கலாம், சில பேர் சொன்னாங்க ஏதாவது ஊதலாம், சங்கு ஊதுற மாதிரி ஏதாவது ஊதலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஷ்வரா எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, அக்செப்ட் பண்ண ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதில் சில மஷ்வரா எப்படி இருக்குது, மற்ற மதத்தினர்கள் செய்யக்கூடிய செயல் மாதிரி இருக்குது. இல்லைன்னா எப்படி இருக்குன்னா, மக்கள் வந்து டைம் ஆயிருச்சான்ட்டு எட்டி அப்பப்போ பார்த்துட்டே இருக்கணும், கொடி ஏற்றிட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கணும். இது சிரமமான காரியம் இல்லையா? அதுக்காக ரசூல் அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதில் யாரோ ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, நம்மில் ஒருவர் தொழுகை டைம் ஆயிருச்சுன்ட்டு அழைக்கட்டும், ஒரு மனிதரை அழைக்கட்டும்னு சொல்லும் பொழுது ரசூல் என்ன செஞ்சாங்க, இது கரெக்டாக இருக்கும். ஆனால் எப்படி அழைக்கணும், என்ன வார்த்தைகள், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாமலே ரசூல் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த மஷ்வராவை முடிச்சுட்டாங்க. அது அப்புறமா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அநேகமாக மஷ்வரா நடந்த அதே இரவு அப்துல்லா பின் ஜயீத் என்கிற ஒரு நபித்தோழர், அப்துல்லா பின் ஜயீத் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க வந்து கனவு பார்க்குறாங்க. கனவுல அநேகமாக ஒரு மலக்கு ஊதுற ஒரு பொருள், சங்கு மாதிரி ஒரு பொருளை வச்சுட்டு நிற்கிறாங்க. அதுக்கு அவங்க வந்து அது எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு இவர் கேட்குறார், அப்துல்லா பின் ஜயீத். எதுக்கு அப்படின்னு கேட்க, இல்லை மக்களை தொழுகைக்காக அழைக்க இதை நான் யூஸ் பண்ணுவேன். அவங்க சொன்னாங்க, இல்லை இது வேண்டாம், இதை விட சிறந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு அந்த கனவுல வந்து அந்த மலக்கு என்ன செய்கிறாரு, அப்துல்லா பின் ஜயீதுக்கு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ட்டு அந்த அதானுடைய வார்த்தைகளை சொல்லி தந்து, இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் மக்களை அழையுங்க. கனவு பார்த்த அப்துல்லா பின் ஜயீது ஃபஜர் தொழுகைக்கு முன்பாகவே கிளம்பி வந்து என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து இப்படி ஒரு கனவு பார்த்தேன் யா ரசூலுல்லாஹ் சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு புரிஞ்சிச்சு, இது அல்லாஹ் தான் இந்த விஷயத்தை சொல்லி தந்திருக்கிறான், இது அல்லாஹ்வின் புறத்தின் வந்த கனவு. அவங்க கனவு பார்த்தாங்க. இப்போ ரசூலுடைய அங்கீகாரம் கிடைச்சதும் அது என்ன மாறிடும், ஷரியத்தாக மாறிடும். அவங்க கனவு பார்த்தது ஷரியத் இல்லை, ரசூல் அங்கீகரிச்சுட்டா அது என்னது, ஷரியத். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்துல்லா பின் ஜயீத் கிட்ட, பிலாலை கூப்பிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள், அவங்க அதான் கொடுக்கட்டும். ஃபஇன்னஹு அந்தா மின் சௌத்திக், ஏன்னா பிலால் உங்களை விட உரக்க குரல் கொண்டவர். சரின்ட்டு அவங்க வார்த்தைகள் சொல்ல சொல்ல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஸ்ட்டு அதான் கொடுத்தாங்க. இந்த அதானுடைய சவுண்டு கேட்டதும், பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய குரலை கேட்டதும் தூங்கிட்டு இருந்த உமர் பின் ஹத்தாப் என்ன செய்கிறாங்க, போர்த்தி இருந்த அந்த போர்வையோடு அதை இழுத்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொல்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ் இந்த வார்த்தைகள் எப்படி? ரசூல் சொன்னாங்க, அப்துல்லா பின் ஜயீத் கனவுல பார்த்தாரு, நானும் அதே வார்த்தைகள் பார்த்தேன் யார் ரசூலுல்லாஹ் இப்போ கனவுல அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இது வந்து அல்லாஹுடைய கனவு, அல்லாஹ் காமிச்ச கனவு தான் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரத்துக்கு மேல் அங்கீகாரம் கிடைச்சிச்சு. ஆக இப்படி வந்து ஜமாத் தொழுகைக்கு அதான் என்பது ஆரம்பிக்கப்பட்டுச்சு. சரியா? அப்போது இந்த நிலைமைக்கு பிறகு ஐவேளை தொழுகை, அதை ஜமாத்தா நடத்துவது, சரியா, அதற்கு அதான் கொடுப்பது, அது மட்டுமல்லாமல் தஹஜ்ஜுத் தொழுகை மட்டுமல்லாமல் பல்வேறு சுன்னத்தான நஃபீலான தொழுகைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதெல்லாம் மதீனால தான் அந்த சட்டங்கள்லாம் வந்துச்சு. அப்படிப்பட்ட நஃபீலான தொழுகைகளுடைய பேரை மட்டும் அப்படியே ஜஸ்ட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னென்ன நஃபில்? நஃபில்னு சொன்னால் உபரி. சரியா? ஐவேளை தொழுகை தாண்டி எதெல்லாருக்கும் எல்லாமே என்ன தான், நஃபில் தான். அதில் ரொம்ப ரசூல் வலியுறுத்தி இருந்தால் அதை நம்ம சுன்னத் தொழுகைன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு அது வலியுறுத்தப்படலை அல்லது ரசூல் சொல்லவே இல்லை, நாமளாக விரும்பி தொலை விரும்புகிறோன்னா அதுதான் என்னது, நஃபில்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விதத்தில் என்னது, உபரி என்கிற அந்த அர்த்தத்தில் ஐவேளை தொழுகையை தாண்டி ஒவ்வொரு நாள் நம்ம தொழக்கூடிய எல்லா தொழுகையும் என்ன தான், நஃபில் தான், உபரியான அடிஷ்னலான. அந்த மாதிரி சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது மார்க்கத்தில். தஹஜ்ஜுத் தொழுகை, சரியா, அதுபோக
இஷ்ராக் என்பதை எப்படி சொல்லுவாங்க ஆக்சுவலி? அவ்வாபீன் அல்லது இஷ்ராக்கு. இன்னொரு வார்த்தை இருக்குது துஹா. எல்லாமே ஒன்று தான், சரியா? துஹா தொழுகை என்பது என்னது? சூரியன் உதித்து ஒரு ஈட்டி அளவு உயர்ந்த பிறகு ஒரு 15-20 மினிட்ஸ் விட்டு ஆரம்பித்து சூரியன் நடு உச்சி வர வரைக்கும் அதோடைய டைம் இருக்கும். எப்போ தொழுதாலும் அது என்ன தான்? துஹா தொழுகை தான், முற்பகல் தொழுகை தான். அதை குறிப்பிட்ட ரசூல் சொன்ன ஒரு விதத்தில் தொழுதா அது இஷ்ராக்கு, சரியா? நம்ம பகுதிக்கு ஏற்ப ஒரு 11 மணிக்கு தொழுதா, உச்சி வெயிலில் தொழுதா அது என்னது? அவ்வாபின்னு அப்படின்னு அதுக்கு வேறு பேர் இருக்குது. வேறு என்ன சுன்னத்தான தொழுகை இருக்குது? இது ஓகே. வேறு என்ன இருக்குது? தஹியத்துல் மஸ்ஜித், பள்ளிவாசல் நுழைந்தால் 2 ரக்காத் தொழுதுட்டு உட்காரணும் என்கிற அந்த தொழுகை. வேறு தஹியத்துல் உது செய்தால் உதுவுடைய காணிக்கை என்கிற பேரில் ஒரு 2 ரக்காத்து. அடுத்து பின்னாடி அங்கே சுன்னத்தான தொழுகைகள். பள்ளியில் நுழைஞ்சா தொழுகிற அந்த தொழுகை தான் என்னது? தஹியத்துல் மஸ்ஜித், பள்ளிவாசலின் காணிக்கை தமிழில் அப்படி சொல்லலாம். சுன்னத்தை முஅக்கதா என்கிற 12 ரக்காத்து, சரியா? இதுபோக மலை தொழுகை இருக்குது. அந்தந்த சந்தர்ப்பத்தில் தொழுகிற தொழுகைன்னு பார்த்தா மலை தொழுகை, கிரகண தொழுகை, சரியா? வருடத்தில் 2 முறை நம்ம பெருநாளில் தொழுகிறோம், அது வந்து வாஜிப் என்பது சிறந்த கருத்து. ஆனால் தினமும் தொழுகிற வாஜிப் இல்லை. அது தினமும் தொழ வேண்டிய வாஜிப் தொழுகை எத்தனை தான்? 5 டைம்ஸ் தான். வருடத்தில் ஒரு 2 முறை அந்த வாஜிபான தொழுகை வரும், சரியா? பெருநாள் தொழுகை. இப்படி பல தொழுகைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த அதிகப்படியான தொழுகைகளுடைய சட்டம் எல்லாமே எப்போ வந்துச்சு? மதீனால தான், சரியா? அப்போ மதீனா வாழ்க்கையில் இந்த மாதிரி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நடத்தி வந்தாங்க. உபரியான பல தொழுகைகளையும் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட தொழுகையை நாம் எப்படி செய்யணும்? மிக உள்ளட்சத்தோடு ஈடுபாடோடு என்ன செய்யணும்? தொழணும். நிறைய சுன்னத்தான தொழுகை தொழுறோமோ இல்லையோ, ஐவேளை தொழுகை அவ்வப்போது சில சுன்னத் தொழுதாலும் தொழுற அந்த தொழுகையில் எப்படி இருக்கணும்? நம்ம மிக ஈடுபாடோடு உள்ளட்சத்தோடு தொழணும். அரபியில் அதை வந்து ஹுஷூ அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அதை பற்றி சொல்லும் பொழுது கத் அஃப்லஹல் முஃமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் தன்னுடைய தொழுகையில் உள்ளட்சம் உள்ளவர்களாக, ஹுஷூ உள்ளவர்களாக இருப்பார்கள். அந்த ஹுஷூவில் உள்ளட்சம், பணிவு, அந்த பொருள் எல்லாம் உள்ளடங்கும். அல்லாஹ்விடத்தில் மிக பணிவாக நின்று தொழணும், முழு ஈடுபாடோடு தொழணும், ஃபோக்கஸாக தொழணும். எல்லா அர்த்தங்களும் அந்த ஹுஷூ என்கிற வார்த்தையில் உள்ளடங்கும், சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் எந்த அளவுக்கு ஈடுபாடாக இருப்பாங்க என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பியத்தில் உருவாக்கப்பட்ட மிக சிறந்த சுத்தமான ஜமாத் ஆகிய சஹாபாக்கள் எப்படி தொழுவாங்க உள்ளட்சத்தோடு என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட உதாரணம் யாராவது சொல்ல முடியுமா? ரசூலுடைய உதாரணம் அல்லது சஹாபாவுடைய உதாரணம். எந்த அளவுக்கு இஹ்லாஸோடு ஹுஷுவோடு அவங்க எல்லாம் தொழுதாங்க? டீ குடிச்சு சொல்கிறீங்களா? உதாரணம் ஏதாவது? அது ரசூல் சொன்ன ஹதீஸ் மாதிரியும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் கன்ஃபார்மாக இப்னு மஸ்ஊத் சொன்ன உபதேசத்தில் அது வருது. என்னென்னா, எந்த தொழுகை தொழுதாலும் எப்படி தொழணும்? இறுதி தொழுகை, கடைசி தொழுகை அதுதான், சரியா? இப்போது கற்பனை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு மக்ரிப் தொழுகைக்கு பிறகு மவுத் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு ஒரு பேச்சுக்கு. அப்படி தெரிஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி தொழுகை மக்ரிப் தொழுகை எப்படி தொழுவீங்க? நீங்கள் அந்த தொழுகையில் வந்து நீங்கள் கடையை பற்றியோ உங்கள் ஜாப் பற்றியோ படிப்பு பற்றியோ ஒரு யோசனையும் வராது இல்லையா? முழு கவனம் என்னது? கடைசி தொழுகை, எந்த ஒரு தொழுகையாவது வச்சு தப்பிக்கலாமே நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அப்படின்ட்டு முழு ஈடுபாடோடு உள்ளட்சத்தோடு நம்ம தொழுவோம். அப்போ அந்த மாதிரி ரசூல் சொன்னாங்க, அல்லது இப்னு மஸ்ஊத் சொன்னதா ஒரு உபதேசம் வருது. சொல்லி சொலாத்த முவத்ய, இறுதி தொழுகை தொழக்கூடியவர் மாதிரி என்ன செய்யுங்க? ஒவ்வொரு தொழுகையும் அமைத்து கொள்ளுங்க. கஷ்டம்தான், ஆனால் என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். ஒரு சம்பவம் மாதிரி நம்ம சொல்கிறதா இருந்தால், ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள் எல்லாம். அந்த பயணத்தில் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? பயணத்தில் ஆங்காங்கே சஹாபாக்கள் தங்கும் பொழுது சஹாபா பெருமக்கள் யாராவது ஒருத்தருக்கு வந்து காவல் காக்கக்கூடிய ஒரு பொறுப்பை கொடுத்துருவாங்க, சரியா? 2 பேரை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. உதாரணத்திற்கு பாதி இரவு என்ன செய்யணும்?
ஒருத்தர் நின்று காவல் காக்கணும், யாராவது எதிரிகள் எதிர்பாராத விதத்தில் வந்துட்டாங்கன்னா சீக்கிரமாக மக்களை எழுப்புற பணியை செய்யணும். அவர் தூங்கின பிறகு 2வது நபர் எஞ்சி அந்த பொறுப்பை செய்யணும். இந்த மாதிரி ரசூலுடைய வழக்கம். அப்படி ஒரு பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபாவுக்கு அப்படி பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு சஹாபி, அவர் பேர் வந்து அப்பாத் பின் பிஷ்ர், அப்பாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சஹாபிக்கு ரசூல் அந்த பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. அநேகமாக அவருடைய செகண்ட் ஷிஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஷிஃப்ட்டு பார்த்துட்டு ஒரு சஹாபி தூங்கிடுவார், இவர் செகண்டு. அவர் நின்று காவல் காக்கும் பொழுது என்ன யோசிப்பார், சும்மா அப்படியே நிற்கிறத விட, டைம் இது பண்ணுறதை விட தொழுதுகிட்டே இருக்கலாம், யாராவது வந்த மாதிரி இருந்தால் இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த நினைப்பில் தொழ ஆரம்பிச்சிடுவார். இரவு தொழுகை. அவ்வாறு தொழும் பொழுது குர்ஆன் ஓதிட்டே இருப்பார், திலாவத் செஞ்சுட்டே இருப்பார். தொழுகையில் அல்லாஹுடைய நாட்டம் சரியாக அதே நேரத்தில் என்ன செய்வாங்க, சில எதிரிகள் வந்துடுவாங்க. வந்து பார்ப்பாங்க, ஒருத்தர் தான் நிற்கிறாரு. அப்போ ஃபஸ்ட்டு அவரை க்ளோஸ் பண்ணணுன்ட்டு அம்பு எறிவாங்க, அவருடைய காலில் வந்து படும். அம்பு பட்டு ரத்தமாக போகும். ஆனால் அவர் என்ன செய்யலை, தொழுகையை நிப்பாட்டலை, அப்படியே தொழுதுட்டு இருக்காரு. இன்னொரு அம்பு, அப்படி 2 3 அம்பு. அப்புறமா தான் அவர் என்ன செய்கிறாரு, தொழுகையை முடித்த பிறகு சீக்கிரமாக எழுப்புறாரு. மற்றவங்க ஏஞ்சிக்கிறாங்க, எதிரிகளை விரட்டுறாங்க, ஏதோ நடக்குது. இப்போது யாரோ கேட்குறாங்க, அந்த முதல் அம்பு தாக்கியதும் நீங்கள் எழுப்ப வேண்டியதானே அப்படி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, அந்த நேரத்தில் நான் குர்ஆன் ஓதிட்டு இருந்தேன் தொழுகையில், அந்த குர்ஆன் திலாவத்தை நான் நிப்பாட்ட விரும்பலை, குர்ஆன் திலாவத்தை நிப்பாட்ட என்னுடைய மனசு கேட்கலை அப்படின்ட்டு. அப்போ வந்து எவ்வளோ உள்ளட்சத்தோடு முழு ஈடுபாடோடு அவங்க தொழுகையில் இருந்திருப்பாங்க, யோசிச்சு பாருங்கள். சரியா, இந்த தொழுகையை விட வேண்டாம், சரியா, குர்ஆன் திலாவத்தை நிப்பாட்ட வேண்டாம், அதை முழுமைப்படுத்தலாமே. அப்போ இதெல்லாம் வந்து தொழுகையில் அந்த சஹாபாக்கள் எவ்வளவு ஈடுபாடாக இருந்தாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டது, டைரெக்டாக படிக்கலை, சஹாபா பெருமக்களுக்கு இப்படி ஏதாவது அடிபட்டுருச்சு, அதில் ஏதாவது தையல் போடணும், அந்த மாதிரி செய்யணுன்னா அவங்க என்ன செய்வாங்களாம், தொழுகையில் நின்றேன், நீங்கள் ஒரு பக்கம் அதை செய்யுங்க. ஏன்னா அவங்க தொழுகையில் நின்றாங்கன்னு என்ன ஆகும், தொழுகையில் அவங்க போயிடுவாங்க முழு ஈடுபாடோடு, வலி ஏற்பட்டாலும் அந்த அளவுக்கு தெரியாது என்கிற மாதிரி. சரியா, இது சஹாபாவுடைய இது. ஆனால் நம்மில் பலருடைய பிரச்சனை என்ன, நார்மல் டைமில் இப்படி உட்காரும் பொழுது நமக்கு ஞாபகம் வராத விஷயங்கள் எல்லாமே என்ன செய்யும், தொழுகையில் தான் ஞாபகம் வரும். அப்போ இது ஷைத்தானுடைய வேலை. அது ஹின்சப் என்கிற ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது தொழுகையில் அந்த வஸ்வசாக்கள் போடுறதுக்கு. அப்போ ஷைத்தான் தன்னுடைய வேலையை செய்வான். ஆனால் நாம் என்ன செய்யணும், நம்முடைய வேலையை நாம் செய்யணும், முழு ஈடுபாடோடு முயற்சிக்கணும். சிந்தனைகள் கண்டிப்பாக வரும், அந்த சிந்தனைகளை தவிர்க்க முயற்சி செஞ்சு என்ன ஓதுறோம் என்பதில் என்ன செய்யணும், கவனம் செலுத்துகிறோம். அதுக்காக நம்ம தொழுகையில் வந்து துணை சூறாக்கள் மாற்றி மாற்றி நம்ம ஓதினாலும் அந்த துணை சூறாக்களை விட்டால் தொழுகையுடைய துவாக்கள் வார்த்தைகள் எல்லாமே அதே வார்த்தை தானே, மாற்றி மாற்றி நம்ம ஓத போகிறது இல்லை. அப்போ தொழுகையில் அல்லாஹு அக்பர்லேருந்து ஆரம்பித்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா வரைக்கும் துணை சூறாவை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டா, பெரும்பாலும் துணை சூறாவும் சில சூறாக்கள் தான் நம்ம என்ன செய்வோம், தனியாக ஓதுனா ரிப்பீட்டடாக ஓதுவோம். ஜமாத் தொழுகையில் தான் என்ன செய்வோம், புது புது தெரியாத சூறாக்கள் கேட்போம். நாம் தொழுவதாக இருந்தால் அடிக்கடி ஒரே சூறாவை தான், சில சூறாக்களை தான் மாற்றி மாற்றி இது பண்ணுவோம். அப்போது நமக்கு அரபி தெரியலனாலும் அடிக்கடி ஓதக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கான பொருளை நாம் வந்து அறிந்து தொழ முடியாது, நம்மளால் தொழ முடியும் தானே. அப்போ அல்லாஹு அக்பருக்கு என்ன பொருள், அல்லாஹ் மிகப்பெரியவன். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அப்படின்னு என்ன பொருள், அல்லாவை புகழ்ந்தவரை அல்லாஹ் கேட்டான். சரியா, சஜ்தால ஓதுற துவா சுப்ஹான ரப்பியல் அலா அப்படின்னு என்ன அர்த்தம், சுபஹான அப்படின்னா சுத்தமானவன், பரிசுத்தமானவன், ரப்பி என்னுடைய இறைவன், அல் ஆலானா உயர்ந்தவன், என்னுடைய உயர்ந்த இறைவன் பரிசுத்தமானவன். அப்படி வந்து என்னென்ன ஓதுறோமோ அதோடைய அர்த்தங்களை நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம் தானே. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம், சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பொருள் 7 வசனங்களுடைய பொருள் எத்தனை பேருக்கு தெரியும், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள் சும்மா. சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பொருள் 7 வசனங்களுடைய பொருள். சரி, அப்போது சூரத்துல் ஃபாத்திஹா தினமும் 17 முறை அதே சூறா தான் நம்ம ஓதுறோம், கட்டாயம் ஓதி ஆகணும். ஒவ்வொரு ரக்காத்திலும் அதே அல்லாஹ் அக்பர் தான், அதே சுப்ஹான ரப்பியல் அதீம் தான், அதே சுப்ஹான ரப்பியல் ஆலா தான். அப்போது ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் ஓதக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கு என்ன பொருள் என்பதை நமக்கு அரபி தெரியாட்டி என்ன செய்யலாம், தமிழ் டிரான்ஸ்லேஷனை பார்த்து ஒன்றுக்கு பல முறை படித்து நம்ம உள்வாங்கலாமே தாராளமா. அப்போ அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, முயற்சி செய்யுங்க, அதோடைய டிரான்ஸ்லேஷனை பார்த்து
அதெல்லாம் துவா புக்கில் எல்லாம் அந்த டிரான்ஸ்லேஷன் போட்டிருப்பாங்க அநேகமாக. சரியா, துவா உடைய டிரான்ஸ்லேஷன் கண்டிப்பாக கிடைச்சிரும். நடுவில் சொல்கிற வார்த்தைகள் பெருசாக இல்லை, அல்லாஹ் அக்பர் தான் இருக்குது. அதை விட்டால் என்ன இருக்குது, சமி அல்லாஹு லிமன் ஹமீதா தான் இருக்குது. அதோடைய டிரான்ஸ்லேஷன் கிடைக்காவிட்டால் அது நமக்கு தெரியும். ஆக அந்த துவாக்களுடைய சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அடிக்கடி ஓதக்கூடிய சில சூறாக்கள், சூரத்துல் இஹ்லாஸ், காஃபிரூன், இதா ஜா நஸ்ருல்லா, அந்த சின்ன சின்ன சூறாக்களுடைய டிரான்ஸ்லேஷனை என்ன செய்வோம், பல முறை படித்து தமிழ் டிரான்ஸ்லேஷனை வச்சு அந்த பொருளை நம்ம உள்வாங்கிக்கணும். அவ்வாறு நம்ம செஞ்சால் என்ன செய்யலாம், தொழுகையில் இருக்கும் பொழுது ஹுஷுவோடு தொழுகிறதுக்கு என்ன ஓதுறோம், அந்த வார்த்தைகள் உடைய பொருள் என்ன என்பதை கொஞ்சம் கவனம் செலுத்தி நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம்னா ஓரளவுக்கு என்ன செய்வோம், தொழுகையில் நம்ம வந்துடுவோம். அதுபோக தொழுகையில் ஹுஷு கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யலாம், சுன்னத்தான தொழுகைகளை முன்பின் சுன்னத் என்கிற அந்த வழிமுறை ரசூல் சொல்லி தந்ததுக்கு ஒரு பெரிய காரணம் என்னவா இருக்குன்னா, முன்பின் சுன்னத்துக்கு நடுவில் நம்ம தொழக்கூடிய அந்த கடமையான தொழுகையில் நம்ம முழு ஈடுபாடாக இருக்கணும். சரியா, இப்போ நான் வந்து ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கேன், உடனே கிளம்பி வந்து நான் கடமையான தொழுகை தொழுதா அந்த சிந்தனைகளை விட்டு நான் இன்னும் முழுசாக வெளியில் வரலை, அதுக்குள்ளே நான் என்ன செஞ்சேன், தொழ ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அந்த வேலைகளிலிருந்து நான் வந்து ஃபஸ்ட்டு முன்சுன்ன தொழுதுட்டு அப்புறமா நான் வந்து கடமையான தொழுகை தொழுது சலாம் கொடுத்த பிறகு சீக்கிரமாக ஓடி போனோம் என்கிற அந்த சிந்தனை இல்லாமல் 2 தொழுது நான் போகணும் என்கிற சிந்தனையோடு நான் தொழுதா அந்த 2க்கு மத்தியில் கடமையான தொழுகை என்ன செய்யலாம், நல்லா சேஃபாக ஹுஷுவாக தொழலாம். சரியா, உலக காரியங்களை விட்டு நம்மளை வந்து கட் பண்ணி தொழுகையின் பக்கம் அந்த சுன்ன தொழுகை கொண்டு போயிடும். சலாம் சொன்ன பிறகும் உடனே உலக காரியங்களில் போக விடாமல் அடுத்த பின் சுன்னத்தை என்ன செய்யும், தடுக்கும், இன்னும் டைம் இருக்குது என்கிற மாதிரி. அப்போ அந்த சிந்தனைகளுக்கு மத்தியில் ஓரளவுக்கு ஹுஷுவாக தொழ முடியும். அப்போது இயன்ற வரை அந்த முன்பின் சுன்னத்துகளை கடைபிடித்தாலும் ஹுஷு என்பது ஏற்படும். சரி, தொழுகையில் ஹுஷு ஏற்படுறது வேறு என்ன செய்யலாம், உள்ளட்சம் ஏற்படுவதற்கு ஈடுபாடு, ஃபுல் ஃபோக்கஸ். மிக முக்கியமான விஷயம் இதுதான் சொல்ல போனால். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான் என்ன செய்யணும், சொல்லணும். என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே இஹ்சான் என்றால் என்ன அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு கேள்வியாக அதை கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்னது, நீ அல்லாஹ்வை பார்ப்பது போல் அல்லாஹ்வை வணங்கு. நீ அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்து கொண்டிருக்கிறான். அப்போ அல்லாஹ் பார்க்குறான், நம்ம அல்லாஹ் முன்னாடி என்ன செய்கிறோம், நிற்கிறோம். ஃபாத்திஹா சூரா ஓதுனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்கிறான், அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறான் இல்லையா. என் அடியார் என்னை புகழ்ந்தார் அப்படின்னு எல்லாம் பதில் சொல்கிறான். சஜிதா செய்யும் பொழுது ரசூல் என்ன சொன்னாங்க, சஜிதாவுடைய நிலையில் தான் ஒரு அடியார் தன் இறைவனை அதிகம் நெருங்கி செல்கிறார். அப்போது நம்ம வந்து தொழுகையில் அல்லாஹ்வோடு பேசுகிறோம். சலஃப்மார்கள் யாரோ சொல்லுவாங்க, அல்லாஹுடைய பேச்சு நீங்கள் கேட்கணும் அப்படின்னு விரும்புனா என்ன செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க. ஏன்னா குர்ஆன் என்னது, அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய பேச்சு நீங்கள் கேட்கணுன்ட்டு விரும்பினா உட்காந்து குர்ஆன் ஓதுங்க. நீங்கள் பேசுகிறது அல்லாஹ் கேட்கணுன்ட்டு விரும்பினா என்ன செய்யுங்க, தொழுங்க. ஏன்னா நம்ம ஃபாத்திஹா சூரா ஓத அல்லாஹ் ரெஸ்பான்ஸ் பண்ணுறான். அப்போ அல்லாஹ் கேட்குறான். அண்ட் சமி அல்லாஹு லிமன் ஹமீதாலி என்ன சொல்கிறோம், புகழ்ந்தவரை அல்லாஹ் செவியுற்றான். அப்போ அல்லாஹ் கேட்குறான், எல்லாமே கேட்குறான் தான். சரியா, குறிப்பாக தொழுகை உடைய வார்த்தைகள், குர்ஆனை கூட பொதுவாக நம்ம பேசுகிறதெல்லாம் அல்லாஹ் கேட்டுட்டு தான் இருக்கிறான். உள்ளத்தில் யோசிப்பதை கூட அல்லாஹ் கேட்குறான். ஆனால் அல்லாஹ் விரும்பி வந்து தொழுகையில் நம்ம என்ன ஓதுறோமோ அதை. சரியா, குர்ஆன் திலாவத் பற்றியும் ஹதீஸ் இருக்குது. குர்ஆன் திலாவத் அல்லாஹ் கேட்குற அளவுக்கு என்ன செய்ய மாட்டான், மற்ற விஷயங்களை கேட்க மாட்டான்னா என்ன அர்த்தம், மற்ற விஷயங்களை கொஞ்சம் அலட்சியமாக இருப்பான். அப்படியெல்லாம் இல்லை, ஒவ்வொரு வார்த்தையெல்லாம் கேட்டு தான் இருக்கிறான். ஆனால் குர்ஆன் திலாவத்தை அல்லாஹ் என்ன செய்வான், விரும்பி கேட்பான் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் வந்து நம்ம ஓதுற விஷயங்களை கேட்குறான், அல்லாஹ் நம்மளை பார்க்குறான் என்கிற அந்த இஹ்சான் என்கிற அந்த பயபக்தியோடு என்ன செய்யணும், தொழ முயற்சிக்கணும். அப்போ இந்த பயபக்தி, முன்பின் சுன்னத்துகள், சரியா, அப்புறமா வந்து சில சிந்தனைகள் வந்தாலும் தொழுகையில் அந்த சிந்தனைகளை விட்டுட்டு என்ன ஓதிட்டு இருக்கிறோம் என்கிற அந்த பொருளை அறிந்து ஓத ட்ரை பண்ணுறது, இது போன்ற விஷயங்களை கொண்டு நம்ம என்ன செய்யணும், தொழுகையை உள்ளட்சத்தோடு தொழ முயற்சிக்கணும். அப்படிப்பட்ட தொழுகை தான் நமக்கு என்ன செய்யும், பிரயோஜனம் தரும். நம்ம வந்து ஏதோ பெயருக்காக வேண்டி தொழுது வந்தோன்னு சொன்னால் அந்த தொழுகை நம்முடைய முகத்தில் தூக்கி எறியப்படும். அப்படிப்பட்ட தொழுகை எல்லாம் வந்து என்ன செய்ய மாட்டான், கபூல் செய்ய மாட்டான். ஆக உள்ளட்சத்தோடு தொழணும். அதே போல் ஒவ்வொரு இபாதத்துக்கும் அது அல்லாஹ்விடத்தில் கபூல் ஆவதற்கு 2 நிபந்தனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு நிபந்தனை என்ன, இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக அந்த இபாதத்தை செய்வது, அந்த இஹ்லாஸை ஏற்படுத்தி கொள்ளணும்.
இரண்டாவது விஷயம் என்னது? ஒரு இபாதத் அல்லாஹ்விடத்தில் கபூல் ஆகணும்னா இத்திபாவுர் ரசூல், ரசூலை பின்பற்றி செய்வது. அதை பற்றி தான் நீங்கள் மகரிப்க்கு பிறகு என்ன செய்ய போகிறீங்க, பார்க்க போகிறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதாங்க, ஆதாரபூர்வமான ஹதீஸில் ரசூலுடைய தொழுகை எப்படி அறிவிக்கப்பட்டிருக்கு, அந்த முறைப்படி தான் நம்ம என்ன செய்யணும், வெளிப்படையாக அந்த தொழுகை அமைத்துக் கொள்ளணும். அப்போ வெளிப்படையாக நம்முடைய தொழுகை நபி வழி அடிப்படையில் இருக்க, உள்ளத்தால் அது அல்லாஹ்வுக்காக இருக்க, உள்ளட்சத்தோடு இருக்க, அப்படிப்பட்ட தொழுகை தான் என்னது, நமக்கு பயனளிக்கக்கூடிய தொழுகை. இறுதியாக ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஹதீஸை சொல்லி முடிச்சுக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமை நாளில் கலிமா சொன்ன ஒரு அடியாரிடத்தில் முதலாக அல்லாஹ் அவருடைய அமலை குறித்து விசாரிப்பது தொழுகை பற்றி தான். அந்த தொழுகை சீராக இருந்தால் ஃபைதா ஸலஹத் ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ், அந்த அடியார் என்ன செய்வார், வெற்றி பெறுவார். வைதா ஃபஸதத், ஆனால் தொழுகையை தொழுறதே கிடையாது, அல்லது தொழுதாலும் இந்த இஹ்லாஸ் இல்லாமல் உள்ளட்சம் இல்லாமல் தொழுறது, அல்லது தொழுதிருந்தாலும் நபி வழி அடிப்படையிலான தொழுகை என்ன அதை பற்றியெல்லாம் ஒரு நாளும் தெரிஞ்சிக்க முயற்சி செஞ்சதும் இல்லை, அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை பயன்படுத்தி கொள்ளலை. ஆக நபி வழிக்கு மாற்றமான தொழுகையாக இருந்துச்சுன்னு சொன்னாலும் இப்படிப்பட்ட தொழுகை தான் என்னது, வீணாக்கப்பட்ட தொழுகை. அப்படிப்பட்ட தொழுகை நமக்கு என்ன செய்யாது, நாளை மறுமையினால் பயன் அளிக்காது. ஆக இன்ஷா அல்லாஹ் தொழுகையை அல்லாஹ்வுக்காக மற்றும் நபி வழி அடிப்படையில் நாம் இன்ஷா அல்லாஹ் தொழுவோமாக. நபி வழி அடிப்படையில் எப்படி தொழணும் என்கிற அந்த பயிற்சி உங்களுக்கு மகரிப்க்கு பிறகு வழங்கப்படும். இறுதி வரைக்கும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன் அடையும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.